வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குதிரைவாலி அரிசியில் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா அலசி எடுத்துடலாம். இந்த குதிரைவாலி அரிசியில் நல்லா அழுக்கு தூசி இருக்கும், அதனால் இதை 3லேருந்து 4 வாட்டி நல்லா இதை அலசி எடுத்துடலாம். நான் இப்போ ஒரு 4 வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து இந்த கப்புக்கு 1.5 கப்பு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இதே கப்புக்கு 3 பங்கு தண்ணி சேர்க்கணும். 4.5 கப்பு தண்ணி இப்போ இதில் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவையும் எடுத்துக்கோங்க. இப்போ இது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 15 நிமிஷத்துக்கு அப்படியே தான் ஊற விட்டுக்கோங்க. அரிசி நல்லா ஊறி வரணும். இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் நெய்யும் இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வேக வைக்கணும். குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வர்றது வரைக்கும் இதை நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல குழைவாகவே அரிசி நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு சேர்த்துட்ருக்கிறேன். அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்துட்டு இதில் சேர்த்துட்டு இருந்த இஞ்சி மிளகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையான குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கும்போதே சாப்பிடணும். ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ரொம்ப சுவையான குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.